முதல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதே மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு ஈக்விட்டியாக இன்சூரன்ஸ். இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், எனி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் எல்லாமே அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு கருவியாக தான் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த கருவி அப்படிங்கிறது வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இப்போ நம்ம காரில் போகிறோமா பைக்கில் போகிறோமா அப்படின்னு சொல்லல, அந்த காரில் போகிறோமா பைக்கில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா, இது எல்லாமே வந்து ஈக்விட்டி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இல்லை பிஎஃப், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளோட இலக்கு அப்படிங்கிறத முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட ரிஸ்க் எடுக்கிற தன்மை என்ன, நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், நம்மள்ட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்பொழுது அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட முதலீட்டுக்கு எவ்வளோ வருடம் இருக்குது, எப்பொழுது நமக்கு வந்து அந்த பண தேவை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும்.